வெற்றி வெற்றி எடப்பாடி மாபெரும் வெற்றி. மகிழ்ச்சியில் தொண்டர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிமுகவிலே என்றைக்கு நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடைக்கால பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அன்றைய தினத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரின் மீது வழக்குகள் என்பது தொடுக்க ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது அதிமுகவிலே இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அன்றைய தினம் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியேறுகிறார். அதன் பின்பு ஓபிஎஸ்க்கும் அதிமுகவிற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது, அவர் அடிப்படை உறுப்பினரே கிடையாது என அவரை அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக நீக்கம் செய்யப்படுகிறார். அதாவது ஓபிஎஸ்ஐ பற்றி நன்றாக தெரிந்ததன் காரணமாகத்தான் அவர் நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் நமது ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஓபிஎஸ் தற்சமயம் திமுகவிலே இணைந்திருக்கிறார், திமுகவிலே இணைந்து விட்டார். திமுக இணைந்ததன் காரணமாக அவர் தொடுத்த அனைத்து வழக்குகளும் ரத்தாகிவிட்டது அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதுவரைக்கும் ஓபிஎஸ் எந்த ஒரு கட்சியிலும் இணையாமல் இருந்தார். அதன் காரணமாக அதிமுகவிற்கும் இரட்டை இலை சின்னத்துக்கும் உரிமை கோரிக்கொண்டிருந்தார். இப்பொழுது ஓபிஎஸ் திமுக காரராகிவிட்டார். இனிமேல் அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக ஏற்கக்கூடாது அப்படின்னு தொடுக்கப்பட்ட வழக்குகளாகட்டும், என்னை அதிமுகவிலிருந்து நீக்கியது செல்லாது என தொடுக்கப்பட்ட அந்த வழக்குகளாகட்டும், இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் வேண்டும், எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கக்கூடாது, இல்லை என்றால் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என நமது ஓபிஎஸ் தொடுத்த வழக்குகளாகட்டும், அனைத்து வழக்குகளுமே காலாவதியாகிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு வழக்குகளும் கிடையாது. அதாவது இதுவரைக்கும் ஓபிஎஸ் மிகப்பெரிய தொல்லைகளை கொடுத்துக் கொண்டிருந்தார். இனிமேல் ஓபிஎஸ் உடைய தொல்லையும் கிடையாது. சசிகலா அம்மையார் ஒரு காலத்தில் வழக்குகளை தொடுத்து பார்த்தார். அந்த வழக்குகள் புறம் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அடுத்தபடியாக ஓபிஎஸ் உடைய வழக்கிலே இரட்டை இலை சின்னத்தின் மீது என்ன தேர்தல் ஆணைய முடிவுகளை எடுக்க போகிறார்கள், எடப்பாடிக்கு பாதகமாக வந்தால் என்ன செய்யலாம் என அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் கூட ஆலோசனைகளை செய்துகிட்டு இருந்தாங்க. இனிமேல் எந்த ஒரு ஆலோசனையும் செய்ய வேண்டியது கிடையாது. ஏனென்றால் ஓபிஎஸ் தான் திமுகவில் இணைந்து விட்டார். அப்படிங்கிறப்ப ஓபிஎஸ் இனிமேல் அதிமுகவிற்கோ அதிமுக இருக்கக்கூடிய பதவிக்கோ அவரை நீக்கியதற்கோ எதற்குமே உரிமை கொண்டாட முடியாத ஒரு சூழல் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றிகளாகத்தான் மாறி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலையும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி கையிலே இப்ப முழுவதுமாக அதிமுக வந்துவிட்டது. உள்கட்சி பிரச்சனை என்பது எதுவும் கிடையாது, ஓபிஎஸும் கிடையாது, டிடி தினகரனும் அதிமுக கூட்டணியிலே இருக்கிறார். சசிகலா அம்மையார் மட்டும் தான் தனிப்பட்ட முறையிலே இருக்கிறார்கள். சசிகலா அம்மையாரால் ஒன்றும் செய்ய போவது முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் இணைந்திருக்கக்கூடிய திமுகவா அல்லது அதிமுகவா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படும். அது மட்டுமில்லாமல் திராவிட கட்சிகளான அதிமுக திமுக இடையே மிகப்பெரிய ஒரு போட்டியும் இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.